இன்று பிரதோஷ வழிபாடு. இந்த பிரதோஷ வழிபாடு எல்லோருக்குமே இந்த சூரிய ஓரையில் நீங்கள் செய்யலாம். சிவ பூஜை செய்வதற்கும் சூரிய ஓரை மிக உகர்ந்தது. பதிவு ஏற்ற அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கங்கள். இன்று பிரதோஷ வழிபாடு. இந்த பிரதோஷ வழிபாடு எல்லோருக்குமே இந்த வழிபாடு செய்பவர்களுக்கு என்றுமே ஒரு மோட்ச பாதைக்கு நமக்கு வழிகாட்டும். சில ஆலயங்களிலே சிவ ஆலயங்கள் இன்று பிரதோஷ வழிபாடு செய்யப்படுகிறது. சில ஆலயங்களிலே 13ஆம் தேதி, அதாவது சனிக்கிழமை சனி பிரதோஷம் என்று கூறப்பட்டிருக்கிறது. சில பஞ்சாங்கங்களிலே அவரவர் இடங்களில் சிவ ஆலயங்களில் எப்படி அந்த பிரதோஷ வழிபாடு என்றைக்கு செய்கிறாங்களோ அதை நீங்கள் எடுத்து நீங்களும் அந்த பூஜைகளில் கலந்துக்கோங்க. தொடர்ந்து நம்மளுடைய பஞ்சாங்கத்தில் இணைவோம். இன்றைய தேதி 12ஆம் தேதி 6ஆம் மாதம் 2026 வெள்ளிக்கிழமை, தமிழ் மாதம் வைகாசி. இன்றைய சூரிய உதயம் 7:04க்கு, சூரிய அஸ்தமனம் 7:23க்கு. இன்றைய திதி தேய்பிறை துவாதாசி. தேய்பிறை துவாதாசி முடியும் நேரம் இன்று இரவு 10:06க்கு. அதன் பிறகு திரியோதசி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி. அஸ்வினி நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று காலை 8:54க்கு. அதன் பிறகு பரணி ஆரம்பிக்கும். இன்றைய யோகம் அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 7:04 8:36 வரை. அதன் பிறகு மத்தியான வேளையில் 2:14 4:17 வரை. மாலை வேளையில் 6:20 7:22 வரை. ராகு கால நேரம் காலை 11:40 மதியம் 1:13 வரை. யமகண்ட நேரம் மாலை 4:17 5:49 வரை. கூலிகன் காலை 8:36 10:08 வரை. சந்திராஸ்தம ராசி இன்று கன்னி ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம். இவர்களுக்கு நாளை காலை 11:55க்கு சந்திராஸ்தமம் முடிவடையும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு பெருமை, ரிஷப ராசிக்கு சுகம், மிதுன ராசிக்கு வரவு, கடக ராசிக்கு நிறைவு, சிம்ம ராசிக்கு வெற்றி, கன்னி ராசிக்கு மேன்மை, துலாம் ராசிக்கு செலவு, விருச்சிக ராசிக்கு சிக்கல், தனுசு ராசிக்கு களிப்பு, மகர ராசிக்கு தாமதம், கும்ப ராசிக்கு கவலை, மீன ராசிக்கு அசதி. இன்றைய விசேஷம் கூர்ம ஜெயந்தி மற்றும் பிரதோஷ காலமாகும். பிரதோஷ வழிபாடு. தொடர்ந்து நம்ம ஓரைகள் பார்த்துட்டு வரோம் இல்லையா? இன்றைய சுப ஓரைகள் பார்ப்போம். சுக்கிர ஓரை காலை 7:04 8:05 வரை. புதன் ஓரை காலை 8:05 9:07 வரை. சந்திர ஓரை காலை 9:07 10:08 வரை. குரு ஓரை காலை 11:10 12:11 வரை. சுக்கிர ஓரை மதியம் 2:14 3:16 வரை. புதன் ஓரை மதியம் 3:16 4:17 வரை. சந்திர ஓரை மாலை 4:17 5:19 வரை. குரு ஓரை மாலை 6:20 7:22 வரை. இந்த ஓரைகளை பற்றி நம்ம சில விளக்கங்கள் தெரிஞ்சுக்குவோம். இந்த சுப ஓரைகள் என்று நம்ம சொல்கிறது ஒவ்வொரு நாளும் இந்த சனி ஓரையும் இருக்கும், செவ்வாய் ஓரையும் இருக்கும், நம்ம சூரிய ஓரையும் இருக்கும். ஆனாலும் இங்கே இந்த பஞ்சாங்க குறிப்புகளில் நான் கொடுக்கறது வெறும் சுப ஓரைகளை மட்டுமே. நம்ம ஒரு நல்ல காரியம் செய்கிறதா இருந்தால் இந்த சுப ஓரைகளை நாம் பின்பற்றி செய்யும் பொழுது அந்த காரியம் நம்ம நினைத்ததோடு இன்னும் நல்ல வெற்றிகரமாக முடிவதற்கு உறுதுணையாக இந்த ஓரைகள் நமக்கு வேலை செய்யும். இதை முயற்சி செய்து பார்த்துட்டு வரும்பொழுது அப்புறம் கொஞ்சம் காலத்தில் நீங்களே புரிஞ்சுக்குவீங்க, ஆமாம் இந்த ஓரை நமக்கு வேலை செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, முதல்ல நம்ம சூரிய ஓரையில் என்னென்ன செய்யலாம் என்று பார்ப்போம். இன்று சூரிய ஓரையில் நம்ம அரசியல்வாதிகளை சந்திப்பது, அரசு அதிகாரிகளிடம் ஏதாவது ஒரு உதவி நம்மளுக்கு வேணும்னா அந்த நேரத்தில் அவங்கக்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணி பேசுகிறதோ அல்லது அவங்கக்கிட்ட ஒரு சந்திப்பு உரையாடலோ நீங்கள் ஏற்பாடு செய்து கொள்ளலாம் இந்த சூரிய ஓரையில். ஆனாலும் நம்ம சுப ஓரைகள் சொல்லும் பொழுது அதில் சூரிய ஓரை நம்ம குறிப்பிடுறதில்லை. ஆனாலும் கூட அந்த குறிப்பிட்ட அந்த சூரிய ஓரையிலே செய்யக்கூடிய வேலைகளும் உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து மற்றபடி அரசு உதவி பெறுவதற்கு ஏதாவது அப்ளிகேஷன் போட போகிறீங்களாலும் அந்த சூரிய ஓரையில் நீங்கள் செய்யலாம். சிவ பூஜை செய்வதற்கும் சூரிய ஓரை மிக உகர்ந்தது. பதிவு ஏற்றம் செய்வதற்கு சூரிய ஓரை மிகவும் உயர்ந்தது, அதாவது உகர்ந்தது. அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் சேர்வதற்கு கூட
இந்த சூரிய ஓரைகளில் ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு அது மிகவும் ஆதரவாக இருக்கும். அடுத்தபடியாக இவை அனைத்துக்குமே சூரிய ஓரைகளை செய்யக்கூடிய நம்ம எதற்காக இந்த ஓரைகளை நம்ம பின்பற்றணும் அப்படின்னு நினச்சோமா, நம்ம எடுத்த காரியம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான். இப்பொழுது ஒரு முக்கியமான விஷயம், சூரிய ஓரை நமக்கு சுபமாக அமைய வேண்டும் என்றால் நிச்சயமாக நாம் சூரிய பகவானை வழிபடத்தான் வேண்டும். அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதையை நாம் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். யாரெல்லாம், அதாவது ஜாதகத்திலே சூரியன் நீச்சம் பெற்றிருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது பகை பெற்றிருக்கிறாங்களா, அல்லது நம்மளுக்கு சரியான இடத்துல சூரியன் அமையலைன்னா, ஆனால் சூரியன் இல்லாமல் நம்ம வாழவே முடியாது. ராஜ கிரகம் அல்லவா, அவருடைய அருள் பெற்றுக்கொள்வதற்கு நம்ம முன்னோர்கள் ஏற்கனவே நம்மளுக்கு சூரிய வழிபாடு காலையிலே செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். அதனால் யாராக இருந்தாலும் சரி, இந்த சூரியனை காலையில் வணங்குவது அவர்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மை பயக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எதை நாம் மதிக்கிறோமோ அது நம்மிடம் இருக்கும், அதனுடைய அருளும் நமக்கு கிடைக்கும். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.